இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெஷ் அனாலிசிஸ். The method used to determine the current flowing around a mesh or loop in a closed complex circuit is known as mesh analysis. It makes use of Kirchhoff's voltage law and Ohm's law to determine the unknown current flow in the circuit. It is also called as mesh current analysis or loop current analysis. இதுக்கு எப்படி நம்ம மெஷ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Recognize the meshes and label the direction of mesh currents clockwise or anti-clockwise. This is first step. Second step, apply KVL and Ohm's law to write the equations for all the meshes. Third, solve all the equations to obtain the value of mesh currents. இப்போ இந்த சர்க்யூட்க்கு நம்ம எப்படி மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோங்கிறத பார்ப்போம். இதில் மொத்தமாக 3 மெஷஸ் இருக்குது. மெஷ்னா என்னென்னா அது ஒரு க்ளோஸ்டு லூப், அதுக்குள்ளே சப் லூப்ஸ் இருக்காது, அதுதான் மெஷ். அப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது லூப்னால் அந்த லூப்புக்குள்ளே சப் லூப்ஸ் இருக்கும், அதாவது அவுட்டர் லூப்புக்குள்ளே ஒரு லூப் 2 லூப் அந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் மொத்தம் 3 மெஷஸ் இருக்குது, அதாவது 3 இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் லூப் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா E1 R1 R2ங்கிறது தான் ஃபஸ்ட் லூப். அதுக்கு எப்படி மெஷ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம் அப்படின்னா மெஷ் கரண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதில் KVL அப்ளை பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டெப். அது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம 3 மெஷ்க்கு 3 கரண்ட்ஸ் அசைன் பண்ணிக்கிறோம், I1 I2 I3 அப்படின்னு. அதை நாம் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட் லூப்புக்கு I1ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா E1, அதாவது மைனஸ் டு ப்ளஸ், ஸோ வோல்டேஜ் ரைஸ், ஸோ ப்ளஸ் சிம்பிள், E1 மைனஸ், ஏன்னா ப்ளஸ் மைனஸ், ஸோ வோல்டேஜ் ட்ராப், R1 இன்ட்டு I1 மைனஸ் I3, ஏன்னா I1ங்கிற கரண்ட்டும் I3ங்கிற கரண்ட்டும் அப்போசிங் டைரெக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி I1ங்கிற கரண்ட் தான் இப்போ இந்த லூப்பில் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபஸ்ட் லூப்பில், ஸோ I1 மைனஸ் I3. நெக்ஸ்ட்டு மைனஸ், ஏன்னா வோல்டேஜ் ட்ராப்பு, R2 இன்ட்டு I1 மைனஸ் I2, இங்கேயும் அதே மாதிரி தான் கரண்ட்டோட டைரெக்ஷன் அப்போசிங்கில் இருக்குது. ஈக்குவல்ஸ் டு 0, ஏன்னா KVLங்கிறது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜஸ் இந்த க்ளோஸ்ட் லூப் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் R1 ப்ளஸ் R2 இன்ட்டு I1 ப்ளஸ் R2 இன்ட்டு I2 ப்ளஸ் R1 இன்ட்டு I3 ஈக்குவல் டு மைனஸ் E1. அடுத்தது ஈக்குவேஷன் 2. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் போலாரிட்டி நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அஸ்யூம் பண்ணிக்கணும். இந்த லூப்புக்கு I2ங்கிற கரண்ட் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. மைனஸ் R2 வோல்டேஜ் ட்ராப் இன்ட்டு I2 மைனஸ் I1, இந்த லூப்பில் I2ங்கிற கரண்ட் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ I2 மைனஸ் I1 மைனஸ் R3 வோல்டேஜ் ட்ராப் இன்ட்டு I2 மைனஸ் I3, ஏன்னா I2வும் I3யும் அப்போசிங் டைரெக்ஷனில் R3ங்கிற ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகுது. அடுத்தது மைனஸ் E2 வோல்டேஜ் ட்ராப், அதே மாதிரி R5க்கு வோல்டேஜ் ட்ராப், ஸோ மைனஸ் R5 இன்ட்டு I2 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன் R2 இன்ட்டு I1 மைனஸ் R2 ப்ளஸ் R3 ப்ளஸ் R5 இன்ட்டு I2 ப்ளஸ் R3 இன்ட்டு I3 ஈக்குவல் டு E2. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் R4 R3 R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது, I3ங்கிற கரண்ட் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அது போக நம்ம ப்ளஸ் மைனஸ் போலாரிட்டியும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இந்த கரண்ட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுறது மைனஸ் R4 இன்ட்டு I3. எதனால் R4க்கு மைனஸ்னால் வோல்டேஜ் ட்ராப் இருக்காங்க, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3 மட்டும்தான். அடுத்து R3ங்கிற ரெசிஸ்டன்ஸ் I3ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I2ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ மைனஸ் R3 இன்ட்டு I3 மைனஸ் I2 மைனஸ் R1 இன்ட்டு I3 மைனஸ் I1, ஏன்னா I3ங்கிற கரண்ட் தான் அதிகமாக இருக்கும், I3யோட டைரெக்ஷனும் I1ஓட டைரெக்ஷனும் அப்போசிங்கில் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் R1 இன்ட்டு I1 ப்ளஸ் R3 இன்ட்டு I2 மைனஸ் R4 ப்ளஸ் R3 ப்ளஸ் R1 இன்ட்டு I3 ஈக்குவல் டு 0. இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த 3 அன்னோன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட். இதில் நம்ம I1 I2 I3 I4 கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதில் மொத்தம் 4 மெஷ் இருக்குது, அதாவது 4 இண்டிபெண்ட் லூப்ஸ் இருக்குது. இப்போது அதுக்கு நான் I1 I2 I3ன்னு கிளாக் வைஸ் டைரெக்ஷன்ஸில் கரண்ட் ஃப்ளோ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஈக்குவேஷன் 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 ப்ளஸ் 10, இதெல்லாம் வோல்டேஜ் ரைஸ் ஆகுது, மைனஸ் டு ப்ளஸ் 10. அடுத்து மைனஸ், ஏன் மைனஸ் சிம்பிள், ஏன்னா வோல்டேஜ் ட்ராப்,
minus 3 into I1 minus 7 into I1 minus I2. இன்னும் ரெண்டு கரண்ட் ஃப்ளோ இருக்குது, I1 I2, அது அப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இது சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 10I1 minus 7I2 equal to 22 கிடைக்கும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு I2ங்கிற கரண்ட் செகண்ட் லூப்பில் ஃப்ளோ ஆகுது கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அதோட பொலாரிட்டியை ப்ளஸ் மைனஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு -12 minus 7 into I2 minus I1. I2ங்கிற கரண்ட்டு தான் அதிகமாக ஃப்ளோ ஆகுது செகண்ட் லூப்பில். அடுத்து -4 into I2 minus I4 minus 18 into I2 minus I3 equal to 0. இதை சால்வ் பண்ணால் 7I1 minus 29I2 plus 18I3 plus 4 into I4 equal to 12. இதுதான் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு தேர்டு லூப்பில் I3ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதுக்கு ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? -18 into I3 minus I2 minus 7 volt minus 12 into I3 equal to 0. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 18I2 minus 30I3 equal to 7. இதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கு I4ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். -1 into I4 minus 4 minus 4 into I4 minus I2 equal to 0. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு -5 into I4 plus 4 into I2 equal to 4. இதுதான் நம்மளுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்ஸில் நம்மளுக்கு 4 கரண்ட் அன்னோனாக இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் போட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் வந்து இப்போ Mathstools அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் தான் நான் வந்து போட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா A மேட்ரிக்ஸ் எக்ஸ்பெக்டார் பின்னு இருக்கும். அதில் வந்து ஏங்கிறது மேட்ரிக்ஸில் வந்து டைமென்ஷன்ஸ் நம்ம வேணும்னா இங்கே மெனுவில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் ஆட் டைமென்ஷன், டெலிட் டைமென்ஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆகிக்கும் டைமென்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக. நம்மளுக்கு என்ன 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, 4 அன்னோன்ஸ் இருக்கனால 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் x0 x1 x2 x3ங்கிறது தான் I1 I2 I3 I4ங்கிறது. இப்போது A மேட்ரிக்ஸில் நம்ம அந்த I1 I2 I3 I4ஓட கோஎஃபிஷியன்ஸ் தான் நம்ம இதில் போட போகிறோம். அதாவது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு I1ஓட கோஎஃபிஷியன்ட் 10, அடுத்து I2ஓட கோஎஃபிஷியன்ட் -7, I3 I4ஓட கோஎஃபிஷியன்ட் 0 ஈக்குவல் டு 22 வோல்டேஜாக அந்த 22 வந்து நம்ம B வெக்டாரில் போட்டுக்கிறோம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் I1ஓட கோஎஃபிஷியன்ட் 7, I2ஓட கோஎஃபிஷியன்ட் -29, I3ஓட கோஎஃபிஷியன்ட் 18, I4ஓட கோஎஃபிஷியன்ட் 4 ஈக்குவல் டு 12. அப்போ அந்த 12ங்கிறது B மேட்ரிக்ஸில் போட்டாச்சு. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் I1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, I2ஓட கோஎஃபிஷியன்ட் 18, I3ஓட கோஎஃபிஷியன்ட் -30, I4ஓட கோஎஃபிஷியன்ட் 0 ஈக்குவல் டு 7. 7 வந்து நம்ம B மேட்ரிக்ஸில் போட்டாச்சு, அது வோல்டேஜ். அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் I1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, I2ஓட கோஎஃபிஷியன்ட் 4, I3ஓட கோஎஃபிஷியன்ட் 0, I4ஓட கோஎஃபிஷியன்ட் -5 ஈக்குவல்ஸ் டு 4. 4 நம்ம B மேட்ரிக்ஸில் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு டாப் லெஃப்ட் கார்னரில் எக்ஸிக்யூட்டுங்கிற பட்டன் இருக்கும். அது நம்ம எதுக்கு என்ன இப்போ சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா AX ஈக்குவல் டு Bங்கிறத நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது AX ஈக்குவல் டு Bங்கிறது நம்ம போட்டிருக்கோம். எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். 4 அன்னோன்ஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. I1 I2 I3 I4. இப்போது I1 பாசிட்டிவ் சைனில் இருக்குது, I2 I3 I4 நெகட்டிவ் சைனில் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நம்ம அசியூம் பண்ணியிருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது நம்ம அந்த கரண்ட்டு I3 I2 I4 இந்த 3 கரண்ட்ஸும் அதில் தான் நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுதான் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸ், ரெடியூசஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அப்ளிகபிள் ஒன்லி இன் பிளேனார் சர்க்யூட்ஸ். பிளேனார் சர்க்யூட்ஸ் என்னென்னா நார்மலாக இருக்கிற சர்க்யூட்ஸ் தான், அதாவது இடையில எந்த ஒரு கிராஸ் ஓவரும் இருக்கக்கூடாது.
எல்லாம் டேரெக்டாக எல்லா எலமெண்ட்ஸும் கனெக்டாக இருந்ததுன்னா பிளேனார் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த மேத்ஸ் டூலோட லிங்க் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.